இந்த $13 பில்லியன் சவால். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சில அரசியல்வாதிகள் வருஷம் வருஷம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்கப்பல் அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியரை பில்ட் பண்றதுக்கு $13 பில்லியன் செலவாகுது. அதே $13 பில்லியன் நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, இங்க இருக்கக்கூடிய கூச்சல் குழப்பத்தை தாண்டி உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். முதல்ல ஏழைகளுக்கான அடிப்படை தேவைகளை பத்தி பேசணும். பிஎம் கிசான் திட்டத்துல மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கிற 46 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளோட வங்கி கணக்குல எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாம, ₹1 கமிஷன் இல்லாம, லஞ்சம் இல்லாம 1.53 அதாவது $1.53 பில்லியன் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கு. அதே போல ஏழைகளுக்கான வீடு பிஎம் ஆவாஸ் யோஜனா மூலமாக $1.34 பில்லியன் நிதியில 6,86,000 வீடுகள் கட்டி ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக இன்னொரு $1.34 பில்லியன் நிதியில தமிழ்நாட்டில் 1,12,00,000க்கு அதிகமான கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டது. அரசியலுக்காக கூச்சம் போடாம அமைதியா ஏழைகளோட வாழ்க்கையை மாத்துறதுன்னா அது இதுதான். இப்போ மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டங்களை பத்தி பார்க்கலாம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் $236 மில்லியன். அதே போல தூத்துக்குடி இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல ஐஎஸ்ஆர்ஓட ஒரு புதிய பிரம்மாண்ட ராக்கெட் ஏவுதளத்துக்கு $114 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் எங்க இருக்கு? நம்ம பாம்பன் பாலத்துக்கு ராமேஸ்வரத்துல $84 மில்லியன். நம்ம போக்குவரத்து வசதிகளை பாருங்க. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுக்க 77 ரயில் நிலையங்களுக்கு மட்டும் $299 மில்லியன் செலவுல உலக தரத்துக்கு நவீனமாக்கி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அரசியல்வாதிகளோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி வரல சொல்லி தொடர்ச்சியா போய் சொல்ற திமுக ஆகட்டும், இல்ல புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்க நியூ டிஎம்கே அதாவது தாவேகா ஆகட்டும், ரெண்டுமே நேரடியான சவால். பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் ஏழைகளுக்கும் நேரடியாக கிடைச்ச இந்த மத்திய அரசாங்கத்தோட நிதி வரலன்னு சொல்லி உங்களால் ஓப்பனா மறுக்க முடியுமா? சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு மட்டும் சுமார் $7.58 பில்லியன் நிதியை மத்திய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்க. இது ஏதோ ஒரு பேப்பர் திட்டம் கிடையாது. 118.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கிற இந்த உலக தரத்திலான மெட்ரோ வேலைகள்ல துல்லியமா சொன்னா 54.62% வேலைகள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கண்ணெதிரில் நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல ஒன்னே தெளிவா சொல்லிக்கிறேன். லட்சக்கணக்கான வீடுகள், குடிநீர், விவசாயிகளுக்கான நிதி, விண்வெளி மையம், மருத்துவமனை மற்றும் 118.9 கிலோமீட்டர் மெட்ரோ நெட்வொர்க் இந்த முக்கிய திட்டங்களுக்கான மொத்த முதலீடு மற்றும் நற்பலனை ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக $12.5 வருகிறது. இது அமெரிக்கா கட்டிய ஒரே ஒரு போர் கப்பல் ஆகும் $13 பில்லியன் செலவை விட குறைவு. ஒரு கப்பலுக்கு ஆகும் செலவில் ஒரு ஸ்டேட்டோட கட்டமைப்பையே மாற்றி அமைக்கும் மாபெரும் வளர்ச்சியை வாழ்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு நீங்க அதை பாதுகாக்க இருக்கு. உண்மையான வளர்ச்சி தான் ஒரு பாதுகாப்பான தேசத்தை கட்டமைக்கும். ஜெய்ஹிந்த்.